இந்த கிராமர்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த எழுத்து பிள்ளை இல்லாமல் எழுதலாம். சரியா? நேற்று பார்த்தோம் முதல் எழுத்து சார்பு எழுத்து 2 பார்த்தோமா? முதல் எழுத்து எது எது? உயிரெழுத்து மெய் எழுத்து. அது பிரிக்கிறது அதெல்லாம் ஓகே. சார்பு எழுத்து 10 வகை இருக்குது. அதில் 2 பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமாவா? என்னென்ன பார்த்தோம்? உயிர்மெய் எழுத்து எத்தனை மொத்தம்? அது 216. எப்பயுமே மறக்கக்கூடாது. 12 × 18 கரெக்டா? 216. அப்புறம் இன்னொரு சார்பு எழுத்து பார்த்தோமே, அக்கு. அக்கு பார்த்தோம். அது தனி எழுத்து, ஆயுத எழுத்து. அக்கேனம். அதுக்கு இன்னொரு பேர் அக்கேனம். ரைட். இன்னைக்கு மற்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்தது உயிரிழப்படை, ஒற்றளபடை, அப்புறம் குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். 8 மொத்தம் இருக்கா எல்லாமே. உயிர்மெய் ஆயுதம் இது அதை விட்டுருங்க. இதெல்லாம் மறைமுகமாக. ஒளி என்ன ஆகுது? அதிகமாகும் கம்மியாகும், அவ்வளோதான். அதிகமாச்சுன்னா அளபடை. ஒளி அதோட ஒழிக்கக்கூடிய நேரம் குறைஞ்சது அப்படின்னா என்ன அர்த்தம்? குறுக்கம், அவ்வளோதான். உச்சரிப்பில் தான் வரும், எழுத்து எழுத மாட்டோம் அதெல்லாம் உச்சரிப்பில். சரியா? ரைட். தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்து சார்பு எழுத்து என்ன அவ்வளோதான். ரிவிஷன் ஆயிடுச்சு. இனிமேலாம் படிக்கவே தேவையில்லை. கரெக்டாக இருவகையை பிரிப்பர். உயிர் 12 மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். சார்பு எழுத்து 10 வகைப்படும். அவை சொல்லிட்டீங்க, ரீகாலே பண்ணியாச்சு. உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். குற்றியலுகரம் வார்த்தை மனப்பாடமே பண்ணக்கூடாது. வார்த்தையில் உகரம் குன்றி ஒழித்தல். அதானது குற்றிய குலகம். உகரம் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா பேர் உகரம்னா ஊ தான் உகரம். ஒரு ரைமிங்காக இருக்கட்டும் அப்படின்னு. ஊ குன்றி ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லாமல் கரம் கரம்னு சேர்த்து சொல்லுவாங்க, அவ்வளோதான். ரைட். குழந்தை, வகுப்பு, வகுப்பு, பாக்கு, இதெல்லாம் உகரம். எப்படி உகரம் மாறும்? இக்கு கூட்டல் ஊ. குன்றி ஒலிக்கும் ஆகிய சொற்களில் சொல்லி பாருங்கள். 3 சொல்லில் உள்ள கூ எழுத்து உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம். ஓகேவா? அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும் பொழுது, முதலிலும் இடையிலும் வரும் பொழுது முழுமையாக ஒலிக்கிறது. முதலிலும் இடையிலும் வரும் பொழுது. ஓகேவா? சொல்லின் இறுதியில் வரும் பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரைக்கு விளைவே ஒலிக்கும். இது மட்டும் இதிலெல்லாம் ப்ராப்பராக இருக்குது. வகுப்பு கூ கரெக்டாக வருது. குழந்தை, பாக்கு, இக்கு, பாக்கு இதோட சேர்ந்தேன்னா இது கூ ரொம்ப நேரம் ஒலிக்காது, கொஞ்சம் நேரம் தான் ஒலிக்குது. ஒரு மாத்திரை அளவுக்கு ஒலிக்காது. பாக்கு, இக்கு தான் அதிக நேரம் ஒலிக்குது. இது சரியா? ரைட். சொல்லின் இறுதியில் வரும் பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கிறது. குசுடு துபுரு. என்னது குசுடு துபுரு? வல்லின எழுத்து. உகரத்தில் வல்லின எழுத்து. இங்கே பாருங்க, உகரம், உகர வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் உகர வரிசை. நேற்றையே பார்த்துருப்போம். நமக்கு இந்த 12 எழுத்து, இந்த 18 எழுத்து தெரிஞ்சால் போதும். மற்ற 216 எழுத்து ஈஸி. சரியா? நம்மளை மனப்பாடம் பண்ணி கொண்டு விட்டானுங்க. நம்ம தானே அடி எல்லாருமே வாங்கியிருப்போம். அடி வாங்காத யாருமே இருக்க மாட்டா. இது அந்த நம்பர் டேபிள் அதெல்லாம் பொண்ணுங்க எப்படியும் மனப்பாடம் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு அவ்வளோ இல்லை. ஆமாம். சரி, இதில் இதான் உகர வரிசை அப்படிம்பாங்க. ஓகேவா? இதில் வல்லின எழுத்து இதெல்லாம் கசட தபர.
எந்தரா? இந்தரா. அதுக்கெல்லாம் பேர் என்னன்னு பார்ப்போம். மொத்தம் எத்தனை எழுத்து? 6 எழுத்து வல்லின எழுத்துக்கள். உகர வரிசையில் இருக்கக்கூடிய வல்லின எழுத்துக்கள் எப்படி வலிக்கும்? இறுதியில், சொல்லோட இறுதியில் வரும் பொழுது ஒரு மாத்திரைக்கு போது அரை மாத்திரை. ஆமாவா? என்னது இது? உயிர்மை குறில். ஆக்சுவலாக இதெல்லாமே தானே உயிர்மை குறில். உயிர்மை குறில். உயிர்மை எழுத்து குறுகி ஒலிக்கும். அப்போ ஒரு மாத்திரை அளவு தான் ஒலிக்கணும். ஆனால் இந்த வல்லின எழுத்துக்கள், அதுவும் உகர வரிசையில் இருக்கக்கூடிய வல்லின எழுத்துக்கள், அதான் குசுடு துபுரு ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும் பொழுது ஒரு மாத்திரை அளவுக்கே ஒலிக்கும். இறுதியில் வரும் பொழுது எவ்வளோ ஒலிக்கும்? அரை மாத்திரை அளவுக்கு தான் ஒலிக்கும். கேட்பாங்க, 4 கொடுத்துட்டு இதில் குற்றியல் உகரம் எது அப்படின்னு கேட்பாங்க. சிம்பிள் ரூல் புரிஞ்சிருச்சா? உகர வரிசையில் வரக்கூடிய வல்லின எழுத்துக்கள் குசுடு துபுரு, இந்த 6ம் சொல்லோட முதலிலும் இடையில் வரும் பொழுது முழுமையாக ஒலிக்கும். இறுதியில் வரும் பொழுது மட்டும் அரை மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம். அவ்வளோ வேலை முடிஞ்சு போச்சு. மறக்குமா இனிமேலா? இல்லை. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம். இந்த பிரித்து எழுத சொன்னால் இப்படி தான் எழுதணுமா? குறுமை இயல் குற்றிய உகரம். இயலும் உகரம்லாம் சேர்ந்தானே அந்த குற்றியல் உகரமாக மாறிடுச்சு. காசு, எக்கு, பயிறு, பட்டு, பந்து, சால்பு, இதெல்லாம் வந்து என்னது? உகர வரிசையில் இருக்கக்கூடிய வல்லின எழுத்துக்கள் இறுதியில் வருது. அப்போ கட்டாயம் என்னவாக இருக்கும்? முழு ஒரு மாத்திரை அளவுக்கு ஒலிக்காது. இதெல்லாமே குற்றியல் உகரம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். நோட் பண்ணிக்கங்க. தனிக்குறில் தனிக்குறில் எழுத்து. இது குறில் எழுத்தா? தனினான அர்த்தம் ஒரே ஒரு எழுத்து மட்டும். இதிலெல்லாம் 3 எழுத்து இருக்குது. 3 எழுத்தோ 4 எழுத்தோ அல்லது நெடியில் இருக்குது. தனி குறிலுக்கு தொடர்ந்து வரக்கூடிய இறுதியில் வந்தாலும் அப்போ முழுமையாக ஒலிக்கும். அப்போ அது என்ன கிடையாது? குற்றியல் உகரம் கிடையாது. புகு, பசு முழுமையாக தான் வருது. விடு, அது முழுமையாக தான் வருது. ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்து வந்து, அதாவது குறியிலாக இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்து வரணும். அதை தொடர்ந்து இறுதியில் வரணும். ஓகேவா? நெடிலாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. தனி நெடிலாக இருந்தாலும் அடுத்து வந்துச்சுன்னா நான் வல்லின உகரம். வல்லின உகரம் வார்த்தை புரியுதா? வல்லின எழுத்தில் உகர வரிசையில் வரக்கூடியது. உகர வரிசையில் உகர வல்லின வரிசை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. வரு இதெல்லாம் வந்து என்ன கிடையாது? மாவு, ஏழு. வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாக ஒலிக்கும். நம்மவா இதெல்லாம் வந்து என்னது? வல்லினம் கிடையாது. ஏழு என்ன கிடையாது? வல்லினம் கிடையாது. அதான் சொல்கிறாங்க. இவ்வாறு ஓசை குறியாமல் ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம். முழுவதும் ஒலிக்குது, அதனால் முற்றியல் உகரம். ஓகேவா? கேட்பாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் முற்றியல் உகரம் இது இதை கொடுத்துட்டு முற்றியல். அந்த ரூலை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்துக்களை சாரியைனாக்கா ஓசை நயத்துக்காக கொண்டு வர்றது. சாரியைனா இனிமைக்காக சேர்க்கறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் சாரியை பயன்படுத்திக்கிறோம். சொன்னாலே அதுக்கு பொருளே இருக்காது, சும்மா சேர்த்திக்குவோம் ஓசை நயத்துக்காக. குறில் எழுத்துக்களை நாம் குறிக்க கரம் யூஸ் பண்ணுவோம். அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம் அப்படின்னு குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் ஐகான், அவுகான், கானை யூஸ் பண்ணிக்கிறாங்க. கரங்கிறது குறில் எழுத்து, நெடில் எழுத்துக்கு இது. குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க குறில் நெடில் எழுத்து ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுறாங்க. மக்காரம், ஏகாரம், ஐகாரம், அவுகாரம் ரெண்டுக்குமே இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. குறில் எழுத்துக்கு மட்டும்தான் கரம் யூஸ் பண்ணுவாங்க.
நெடில் எழுத்துக்கு மட்டும் கான். ஓகேவா? ரெண்டுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆயுத எழுத்துக்கு அக்கேனம், கேனம், அக்கு, கேனம். ரைட். குற்றியல் உகரத்தின் வகைகள், அதில் நிறைய வகை இருக்குது. 1 2 3 4 5 6. ஒன்றும் பயப்படலாம் தேவையில்லை, வார்த்தையை புரிஞ்சால் வேலை முடிஞ்சு போச்சு. குற்றியல் உகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிடிக்கும். குற்றியல் உகரம் என்ன அர்த்தம்? உகரத்தில் வல்லின எழுத்துக்கள் இறுதியில் வரணும். அப்படி வந்தாக்கா அதுக்கு பேர் என்னது? குற்றியல் உகரம். அதே தனி குறியலுக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னாக்கா அது என்ன கிடையாது? குற்றியல் உகரம் கிடையாது, அது முற்றியல் உகரம். சரியா? வல்லின எழுத்துக்களை தவிர மற்ற மெல்லின இடையின எழுத்துக்கள் இருக்குல்ல, அது இறுதியில் வந்தாலும் முற்றியல் உகரம் தான். அது குறுகி ஒலிக்காது. ஒன்லி எது மட்டும் தான் குறுகி ஒலிக்கும்? வல்லின உகரம் மட்டும். அதுவும் தனி குறியல் எழுத்துக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அது கூட முற்றியல் உகரம் தான். ஓகேவா? அதேமாரி சொல்லோட முதலிலோ இறுதியிலோ, வார்த்தையை புரிஞ்சுக்கோ, சொல்லோட முதலிலோ இறுதியில் வந்துச்சுனாக்கா அது முழுமையாக தான் ஒலிக்கும். சரி, சொல்லோட முதலிலோ இடையில் வந்துச்சுன்னா முழுமையாக தான் ஒலிக்கும். இறுதியில் வந்தால் மட்டும்தான். சரியா? ரைட். நெடில் தொடர் குற்றியல் உகரம். நெடில் தொடர் வார்த்தையாக இருக்கா? நெடில் எழுத்தை தொடர்ந்து வந்தால் நெடில் தொடர் குற்றியல் உகரம். கஷ்டமாக அது கேட்பான். 4 கொடுத்துட்டு இதில் எது நெடில் தொடர் குற்றியல் உகரம்? தனி நெடிலை தொடர்ந்து வரும். தனி நெடில். சரியா? தனி குறியில் தொடர்ந்து வந்தால் குற்றியல் உகரமா? இல்லை, முற்றியல் உகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும். வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. தனி நெடில் இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டும். அதான் ஈரெழுத்து தானே, 2 தான் வரும். தனி நெடில்னு சொல்லிட்டான், ஈரெழுத்து தான் இருக்கும். பாகு, மாசு, பாடு. ஆனால் இதுவே எழுத்துருதா, இதோட ஓசை குறைஞ்சிடும். காது, ஆறு. சரியா? தனி நெடில், தனி நெடிலை தொடர்ந்து வரும். கான்செப்டை புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். அடுத்தது ஆயுத தொடர் குற்றியல் உகரம். ஆயுத எழுத்து எது? அக்கு. அக்கை தொடர்ந்து வரப்போகுது. அக்கு முதல்ல வருமா? இறுதியில் வருமா? இடையில் மட்டும்தான் வரும். அப்போ 3 எழுத்து இருக்கணும் குறைஞ்சது. 3 எழுத்து தான் இருக்கும் மெயினாக அக்கு இது வர்றது. ஆயுத தொடர் குற்றியல் உகரம். வார்த்தை இதிலே புதைச்சிடணும் எல்லாத்தையுமே. பார்த்தீங்களா? இப்படி தான் நீ எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் படிக்கணும். வார்த்தையை அர்த்தத்தை புரிஞ்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. எல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது ஈஸி? அதை பண்ணுங்க. எக்கு, அக்து, குறுகி ஒலிக்குது. இதெல்லாமே அதேமாரி பார்த்துக்கணும். வல்லின எழுத்தான்னு பார்த்துக்கணும். வல்லின எழுத்தில் எது? கசட, தபர, அதெல்லாம் உகர எழுத்துக்கள். உகர வரிசையில் வர்றது. உகர வரிசைனா இது பார்க்க தான் பயமாக இருக்கும், ஒன்றுமே இல்லை வந்ததெல்லாம். இதான் உகர வரிசை. உகர வரிசையில் வரக்கூடிய மெல்லின இடையினெல்லாம் என்ன ஆகாது? குறுகி ஒலிக்காது. அதெல்லாம் முற்றியல் உகரம். அடுத்து உயிர் தொடர். உயிர் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது. சரியா? தனி நெடில் அல்லாத, தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும். உயிர்மெய் எழுத்தை தனி நெடில் அல்லாத, தனி நெடில்னா மேலே பார்த்துட்டோம்ல, அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும். உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம். உயிர் தொடர் குற்றியல் உகரம். உயிர்மெய்யை பிரித்தா என்ன வரும்? பின்னாடி இறை பிரித்தா என்ன வரும்? இரு குட்டலா ஆவா. அதனால தான் உயிர் தொடர் அப்படின்ட்டாங்க. புரியுதா? 9 இப்பு குட்டலா. கயிறு ஈ கூட்டல் ஈ. நான் இங்கே இருக்க பக்கத்தில் போட்டிருக்கேனா? ரைட். வரலாறு இல்லு கூட்டலா. உயிர் எழுத்து தானே. தனி நெடில் அல்ல. தனி நெடிலாக வந்தால் நெடில் தொடர்னு போட்டுறணும். தனி நெடில் அல்ல அப்படின்னா அர்த்தம் 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வந்திருக்கும். உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வந்தாக்கா வல்லின உகரம். வல்லின உகர எழுத்துக்கள். கசட, தபர, குசுடு, துபுரு.
அது வந்து நான் உயிர் தொடர் குற்றியலுகரம். புரிஞ்சுச்சா? கேளுங்க, எதை கேட்க வந்தீங்களே கேளுங்க. ஆ ஆ தனி குறியில் தான் முற்றியல் உகரம்ல. தனி குறினா ஒரு எழுத்து மட்டும் வரணும். புரிஞ்சுதா? ஒரு குறியில் எழுத்து மட்டும் வரணும். அதுக்கப்புறம் பின்னாடி வர்றது வந்துட்டு முற்றியல் உகரம், குற்றியல் உகரம் கிடையாது. அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா? குறியிலை தொடர்ந்து வரணும். குறியிலை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்தாக இருந்தது அப்படின்னாக்கா 2க்கு மேற்பட்ட எழுத்து இருக்கணும். புரிஞ்சுதா? அதுதான் இதிலலாம் வரும். தனி குறியில் அது இல்லை. 2 குறியில் தான், 1க்கு மேற்பட்ட குறியில் இருக்கு. இதுவும் 1க்கு மேற்பட்ட குறியில். புரிஞ்சுதா? ரைட். அடுத்து வன் தொடர். வன் தொடர். வண்ணானது வன்மை, வல்லினம். சரியா? ரைட். வல்லின கசட தவற மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம். வன் தொடர் இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. ஆமாவா? வல்லின எழுத்து இதெல்லாம் கரெக்டா? அதான் வன் தொடர்ன்னு சொல்லலாம். வல்லினம் வன்மை, வன்மையாக ஒழுகிறனால தான் அது வல்லின எழுத்து. சரியா? ஒற்றெழுத்துக்கள் அவங்களே அவங்கள தொடர்ந்து வரும் பொழுது என்ன இருக்கும்? குறுகி ஒழிப்பாங்க. வன் தொடர் குட்டி ஒழுகுறம். புரிஞ்சுதா? கேளுங்க மெய்யழகன். புரிஞ்சிருச்சு? அவ்வளோதான். அடுத்து மென் தொடர். மெல்லின எழுத்து. மெல்லின எழுத்து மெல்லின ஒற்றெழுத்து. மெல்லின ஒற்றெழுத்து வரும். மெல்லின ஒற்றெழுத்துனால மெய்யெழுத்துனால ஒன்று தான். இது வல்லின மெய்யெழுத்து, இது மெல்லின மெய்யெழுத்து தொடர்ந்து வந்தால் என்னது? மென் தொடர் குட்டி எழுதும். அடுத்து என்னது? இடைத்தொடர். இடையின எழுத்து, இடையின மெய்யெழுத்தை தொடர்ந்து வந்தால் வல்லின உகரம். தன்னோட ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவுக்கு ஒழிக்கும். அவ்வளோதான். கஷ்டமா? மறக்கவே மறக்க. இது பார்த்தோன்னு தெரிஞ்சிடும். இடைத்தொடர்னா இடையின மெய்யெழுத்தை தொடர்ந்து வருவது. சரியா? மென் தொடர்னா என்ன அர்த்தம்? மென் தொடர் குட்டி உகரம்னா மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து வரும் பொழுது வல்லின உகரங்கள் குன்றி ஒலிக்கும். வன் தொடர் வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து வரும் பொழுது வல்லின உகரங்கள் குன்றி ஒலிக்கும். வல்லின உகரம்னா எது? வல்லின உகரம்னா எது? வார்த்தையிலே அர்த்தம் இருக்குமா? வல்லின எழுத்துனா எது? மனப்பாடம் பண்ண தேவையில்ல, வார்த்தையில் இருக்குது. வல்லின உகரம் அப்படின்னு. வல்லின எழுத்துனா எது? எது? கசட தபர. கசட தபர புள்ளி வச்சுக்கின்னு தான். அதில் உகரம். உகரம்னா அது மாற்றுங்க. இக்கு கூட்டல் ஊ, குசுடு துபுரு. இங்கே தானே இருக்கீங்க? வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. இங்கேயே புரிஞ்சுக்க. மனப்பாடத்துக்குலாம் வேலையே இல்லை. திரும்பலாம் போய் படிக்க வேணாம். இப்படி மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. என்னென்ன? நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். அவ்வளோதான். ஓகேவா? பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். மென் தொடர் இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு. இதெல்லாம் மெல்லின எழுத்துக்கள். அதை தொடர்ந்து வருது. தொடர்ந்து வரக்கூடிய வல்லின உகரங்கள். வல்லின உகரங்கள். அடுத்தது ஈ இடைத்தொடர். இடையினமா? ஈ, இரு, இல்லு, எறல வளல வச்சு புள்ளி புள்ளி வச்சா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இதில் கொடுத்துட்டு இது எந்த வகைன்னு கேட்பான். ஓகேவா? ரைட். பொறுமையாக யோசிச்சு போட்டிங்கன்னா முடிஞ்சு. இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகுற சொற்கள் இல்லை. இவ் எதில் வருது? எறல வளல இடையின. இதுக்கு மட்டும் கிடையவே கிடையாதாம்மா. அடுத்தது குற்றியலுகுற சொற்களே இல்லையாம்மா. இது ஃபேக்ட்டு.
மேலும் சு டு ரு குசுடு இதெல்லாம் வல்லின எழுத்துக்கள் ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. இடைத்தொடர்னா என்னது? இடையினம். இடையினம் இடைத்தொடர் அதானே இடையினம். ய ர ல வ ல ல கரெக்டாக போட்டனா? அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. எறல வல்லல்ல ரைட். இது இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இடையின மெய்யெழுத்துக்கள். இதானே இடையின மெய்யெழுத்துக்கள். இதை தொடர்ந்து எந்த குற்றியலுகரம் வராது? டூ சு டூ ரூ வராதாம்மா. ஃபேக்ட் நான் வச்சுக்கோங்க. இல்லை அந்த மாதிரி எழுத்து இல்லை, வராது. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ரைட். அடுத்தது குற்றியல் இகரம். அது பிரித்து எழுதியிருக்கான்னு நினைக்கான். குறுமை குட்டல் இயல் குட்டல் இகரம். இகரம் ஈ என்ன எழுத்து? உயிர் எழுத்து. குறிலா நெடிலா? குறில். அப்போ எவ்வளோ மாத்திரைகள் ஒழிக்கணும்? அவ்வளோ ஒழிக்காமல் அரை மாத்திரைகள் ஒழிக்கணும். சரியா? 2 இடங்களில் மட்டும் வரும். 2 இடம். குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து வரும் யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும் பொழுது யகரத்தை பாருங்க, புரிஞ்சுங்க. அங்கேயே அர்த்தம் இருக்குது. குற்றியலுகர சொல் பார்த்தோமா? குற்றியலுகரம் தானே பார்த்தோம். குற்றியலுகரம் ஊ அதாவது வல்லின உகரங்கள் குன்றி ஒலிக்கும் எழுத்துக்கள். அதை தொடர்ந்து வரக்கூடிய யகரத்தை முதல் எழுத்தாக இருக்கணும். யா 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 இ அந்த மாதிரிலாம் இல்லைலாம். முதல் எழுத்தாக முதல் சொற்கள் வரும் பொழுது குற்றியல் உகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். குற்றியல் உகரத்தில் இருக்கக்கூடிய உகரம் இகரமாக மாறும். அந்த இகரம் தனக்குரிய 1 மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். புரியுதா? என்னன்னு பாருங்கள். கொக்கு கூட்டல் யாது. கொக்கு என்னது? குற்றியல் உகரமா? கொக்கு குற்றியல் உகரம். யாது சொன்னால் யகரத்தை. யா யானா என்னது? யகரம். யா இந்த உகரம் எங்கனமாக மாறிடும்? இகரமாக மாறிடுது. உகரம் ஊ ஈயாக மாறிவிடும். பிரித்தெழுதி சேர்த்தெழுதி இருக்குல்ல, அங்கே தப்பு நடக்காமல் இருக்குன்னு அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதை புரிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு தனியாக தேவையில்லை. கொக்கு கூட்டல் யாதுங்கிறது என்னவா மாறுது? இக்கு ஊன்னு மாறுதா? உகரம் என்னவா மாறிடுது? இகரமாக மாறிடும். மாறி இக்கு கூட்டல் ஈயா மாறிடுது. பிரித்து எழுதணும். இக்கு கூட்டல் ஊங்கிறது என்னவா மாறுது? இக்கு கூட்டல் ஈயா மாறி கீயா மாறிடும். மணிகண்டன் புரியுதா? புரியல? பிரித்து எழுதணும். அதுக்கு தான் நேற்று வந்தீங்களா இல்லையா? என்ன புரியலன்னு சொல்லுங்க பார்ப்போம். கொக்கியாது அது ஒரு எழுத்து. கொக்கியாது. யாதுன்னா கொக்கு யாது, கொக்கு எது சம்திங் அந்த மாதிரி அர்த்தம். அது கொக்கி யாதுன்னு சேர்ந்து வரும்பொழுது மாறிடுது. எப்படி மாறுதுன்னு பாருங்கள். கொக்குங்கிறது ஒரு சொல்லு, யாதுங்கிறது ஒரு சொல்லு, 2 சேருது. தெரியுது சேருது. புணருது, புணர்ச்சின்னு கூட வச்சுக்கோங்க. புணருதல் 2 சொல்லும் சேருது. சேரும் பொழுது இந்த மாதிரி மாறும். மாறுது. ஆமாம், புணர்ச்சியில் அது ஒரு வகை. ஓகேவா? புணரும் பொழுது தெரிதல் புணர்ச்சி எல்லாம் ஒரு பார்ப்போம். இக்கு கூட்டல் ஊன்னு இருக்கா? ஊ என்னவா மாறிடுது? ஈயா மாறிடுது. அப்போ இக்கு கூட்டல் ஈயா மாறிடும். இக்கு கூட்டல் ஈ எது? கி. ஆமாம், அண்ணன் சொல்லிட்டான். அங்கே பாருங்கள். குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து வரக்கூடிய யகரம் யா எழுத்து. யா யா ரெண்டுமே யகரம் தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னாக்கா
அந்த குற்றியல் உகரத்தில் இருக்கக்கூடிய ஊ என்னவா மாறும்? இகரமாக மாறிடும். அவ்வளோதான். அடுத்தது பாருங்க. தோப்பு யாது, தோப்பி யாது. தோப்பு கூட்டல் யாது. யாதுன்னா என்ன அப்படின்னு அர்த்தம். என்ன தோப்பு அப்படின்னு அர்த்தம். இது நாம் மெயினாக செய்யுள்ள தான் வரும். அந்த மாதிரிலாம் பழைய இதில் வரும். நம்ம நடைமுறையில் இப்போலாம் யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் வரும், பார்ப்பாங்க. இப்பு கூட்டல் ஊ. இந்த இப்பில் இருக்கிற ஊ என்னவா மாறிடுது? ஈயா மாறிடும். பூவாக இருக்கிறது என்னவா மாறிடும்? பீயா மாறிடும். தோப்பியாது. இந்த ரூலு. குற்றியல் உகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக சொற்கள், யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொல். யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொல். இது ஒரு சொல், இது ஒரு சொல். ரெண்டு சொல்லு இணையதா? புணர்தல் அப்படின்னா சேருதல், புணர்ச்சி, சேரும் பொழுது. அப்போது குற்றியல் உகர சொல்னா முடிஞ்சு போச்சு. கடைசியில் தானே குன்றி ஒலிக்க போகுது. குற்றியல் உகர சொல்லை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொல் ரெண்டு புணரும் பொழுது, சேரும் பொழுது குற்றியல் உகரம் இருக்கு இல்லையா, அதில் உள்ள ஊ என்னவா மாறும்? ஈயா மாறும். புணர்ச்சி பார்ப்போம், அது தனியாக வருது, பார்ப்போம். ஈயாக மாறும். இதெல்லாம் பார்த்துட்டு போனால் தான் அது புரியும். அதனால தான் பார்க்குறோங்க. அதானது. அப்போ மாறும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஈ ஒரு மாத்திரையிலேருந்து கம்மியாக ஒலிக்கும், அரை மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். அதுக்கு பேர் தானே அது குற்றியல் இகரம். ஈ அப்படி வராது. அது சொல்லு கிடையாது. யானை வந்தாக்க சொல்லு கிடையாது, எழுத்து தானே அது. அதுதான் ஆமாம், அங்கே போட்டிருக்கான் பாருங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும் பொழுது சொல். யாங்கிறது சொல்லு கிடையாது. அதில் ஏதாவது பொருள் இருக்குது. சொல்லு நான் இன்னொரு டெஃபினிஷன் சொல்கிறேன். ஓர் எழுத்து தனித்து வந்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருமாயின், பொருள் தரணும். இல்லைன்னா அதுக்கு பேர் சொல்லு கிடையாது. யாங்கிறது என்னது? சொல்ல பொருள் தருதா? இல்லை. ஓகேவா? அடுத்தது நாடியாது. நாடியாதுன்னு தான் எழுதணும். ஏன்னா நாடுங்கிறது என்னது? நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஏன்னா ஒரே நெடில் தனித்து வருது, அதை தொடர்ந்து டூ வல்லின உகரம் வருது. அப்போ இது குற்றியல் உகரம். அதை தொடர்ந்து யாது, யகர சொல். யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொல். யகரத்தை முதல் எழுத்தாக, அந்த வார்த்தையை புரிஞ்சுட்டு வேலை முடிஞ்சிச்சு வருது. அது எப்படி மாறணும்? நாடியாதுன்னு மாறும். கேட்பான், சேர்த்து எழுது கேட்பான். தப்பு வருமா? இங்கே தான் தப்பு பண்ணுவான். நாடியாதுன்னே போட்டு வந்துடுவோம். நம்ம போடக்கூடாது. சரியா? இதில் இருக்கக்கூடிய ஊ பிரித்து எழுதணும். உயிர்மை என்னென்னு தெரிஞ்சாதான் இதெல்லாம் நமக்கு தெரியும். பிரித்து எழுதணும். பிரிச்சுட்டோம்னா ஊ என்னவா மாறிடு? ஈ மாறிடும். அப்போ ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரை நாடியாது. முதல்லையும் நெடில், அடுத்ததும் நெடியில் வருது வேற, அதனால் குன்றிடும். சரியா? ஒரு மாத்திரையாலோ நாடியாது. எனப்படுவது யாது? எனப்படுவது யாது? இத்து கூட்டல் ஈ, சரி ஊ, அதில் உள்ள ஊ என்னவா மாறிடுது? ஈயா மாறி தீயா மாறிடும். எனப்படுவது யாது அப்படிதான் எழுதணும். எனப்படுவது யாதுன்னு தான் நம்ம இந்த சொல்ல நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்படி எழுதக்கூடாது, தப்பு. எனப்படுவது யாது அப்படிதான் எழுதணும். சரியா? இனிமேல் எழுதும்போது மாற்றி எழுதுங்க. அதுக்கு தான் தமிழ் இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க? கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் தான் எழுதணும். தப்பாக எழுதி வருது. அதனால தான் ஸ்ட்ராங். அப்படி தான் இருந்தது 11 வரைக்கும். இந்த எத்து போன பசங்க வந்து நாசம் பண்ணிட்டானுங்க. இலக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அது ஏன்னா நம்ம படிக்கக்கூடாதுன்னு தமிழை தூக்கிட்டானுங்க. தெரியுமா? 2011 தமிழே தேவையில்லைன்னு தூக்கிட்டானுங்க. அப்போ தேர்வு எழுதுகிற இளைஞர்கள்லாம் போராட்டம் பண்ணோன்னே தமிழ் கொண்டு வந்தானுங்க. கொண்டு வந்துட்டு தமிழாக கேட்குறீங்கன்ட்டு தமிழை ஸ்ட்ராங்காகி பயங்கர கஷ்டமாக்கிட்டானுங்க. இலக்கியங்கள்லாம் படிங்கடா அப்படின்ட்டு இங்கிலீஷ் ஈஸியாக போட்டானுங்க. அப்போ இங்கிலீஷ் ஆப்ஷன் பேப்பர் எடுக்கிறவங்களாம் நிறைய பேர் பாஸ் ஆகிட்டோம். அது ஈஸி. அப்புறம் எல்லாம் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பித்தானுங்க. இப்படி பிளான் பண்ணி பண்ணுறது இதெல்லாம் எதுக்கு? தமிழை ஒழிக்கிறதுக்காக. இல்லை நீ தமிழ் படிப்பியாப்போ? அடுத்து
இதுக்கு பேர் முதல் குற்றியல் இகரம். அடுத்தது ரெண்டாவது, மியா என்பது ஓர் அசைச்சொல். ஓசை நயத்திற்காக யூஸ் பண்ணுறது அசைச்சொல். அசை ஓசை, ஓசை நயத்துக்காக சேர்த்துறது. ஓகேவா? மியா. இதில் மீயில் மீல் என்ன இருக்குது? மீ கூட்டல் இ உள்ள இகரம் குன்றியல் இகரம் ஆகும். மியா மீ. மீல் என்ன இருக்குது? இம்மு கூட்டல் இ. ஆமாவா? முழு ஓசையில் ஒலிக்காது இது. உயிர்மை குறில். ஆமாவா? மீங்கிறது உயிர்மை எழுத்து, குறில் குன்றி ஒலிக்கி. ஈயோட மாத்திரை அளவு தான் ஒலிக்குன்னு பார்த்துருப்போம். அதோட எழுத்தோட உருவம் எப்படி இருக்கும்? மெய் எழுத்தோட உருவத்தை பெற்றிருக்கும். ஓசை எதோட ஓசையை பெற்றிருக்கும்? உயிரெழுத்தோட ஓசையை பெற்றிருக்குன்னு பார்த்தோமா? ரைட். அப்போ உயிரெழுத்தோட ஓசை ஒரு மாத்திரை அளவுக்கு ஒலிக்கணும் ஈ. ஆனால் இல்லை, மியா லைட்டாக தான் ஒலிக்கணும். அதை தர்றாங்க. இது சொற்களில் இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். கேள்மியா. கேள்மியா தான் கேன்மியாவாக மாறுது. கேள் இல் கூட்டல் இ. இல் கூட்டல் இ. இது எப்படி மாறிடும்? கேன்மியாவாக மாறிடும். ஓகேவா? அடுத்தது செல்மியா. செல்மியா இது எப்படி மாறிடும்? சென்மியாவாக மாறிடும். இதில் உள்ள அந்த மீ தானே அதை குன்றி ஒலிக்கும். அது அப்படி தான் சேர்ந்து வரும்பொழுது வந்துடும். அப்படியா? ரைட். கேள்மியா கேன்மியா பிரித்து எழுத சொன்னால் நான் வச்சுக்கேங்க. இதெல்லாம் சும்மா கொஞ்சம் வார்த்தை தான் இந்த மாதிரி இருக்கும். அதுலேயும் தப்படிச்சிடுவான். 10 கேள்வி கேட்டுருவான் அந்த மாதிரி இருக்கிறதுல. இது நம்ம பார்த்து வச்சுக்கணும். கேள்மியா கேன்மியா பிரித்து எழுதுறான்னா எப்படி எழுதணும்? கேன் கூட்டல் மியான்னு எழுதக்கூடாது. கேள் கூட்டல் மியா. ஒரு சில வார்த்தைகள்லாம் இப்படி வரும். அதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம், வேறு வழியே இல்லை. செல்மியா சென் கூட்டல் மியா அப்படிதான் வரும். அப்படின்னா வச்சு இது 3 கால் வருதா? 3 வச்சுக்கோங்க. செல்மியா 2, இது ஒரு கால் இது ஒரு கால் வச்சுக்கோங்க. 2 சொல்லிடு அப்படி நாங்கள் வச்சுக்கோங்க. அதுலேயும் தப்பு ஒன்றும். குற்றியலுகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை. இது ஒன்று தான். எனப்படுவது யாது எதையும் எங்கேயுமே இல்லை. இலக்கியங்களில் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் செய்யுள் உருவாக்குறாங்கல்ல, அங்கே மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. உரைநடை வழக்கில் இல்லை, பேச்சு வழக்கில் இல்லை. இப்போ என்ன பார்த்தோம்? குற்றியலுகரம் 2 வகை. சரியா? ஃபஸ்ட்டு உள்ளது என்னது? குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொல் வரும் பொழுது அந்த குற்றியலுகர சொல்னுடைய இறுதியில் தானே வரும் உகர சொல். அந்த குற்றியலுகரம் அதில் உள்ள ஊ ஈயாக மாறி அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். அடுத்து மியா. சரியா? கேன்மியா அந்த மீயில் இருக்கக்கூடியே குன்றி ஒலிக்கும். எடுத்துக்காட்டு கேள்மியா வந்துட்டு கேன்மியாவாக மாறும். செல்மியா சென்மியாவாக மாறும். அதில் இம்மு கூட்டல் ஈயில் இருக்கக்கூடிய அந்த ஈ வந்து என்ன இருக்கும்? அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். பட் இது எதுவுமே எங்கே கிடையாது? இப்போ நம்மக்கிட்ட நடைமுறை வழக்கில் இல்லை. அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. எண்ணு பெயர்னா எதுங்க? 1 2 3 4 5 6 7 எல்லாமே அப்படி தான் வருது. ஆமாம் தானே? எண்ணு பெயர்னா புரியுது என்னன்னு? 1 2 3 4 5 அதெல்லாம் எண்ணு பெயர்கள். 5 6 10 11 எல்லாமே குற்றியலுகரமாக தான் இருக்குது. 20 ஆமாம் தானே? எல்லாமே தூ தான் முடியுது. அதான் சொல்கிறாங்க, 1 முதல் 10 வரையுள்ள எண்ணு பெயர்களை பட்டியலிட்டு எழுதுங்கள். அவற்றில் குற்றியலுகர சொற்களை எடுத்து எழுதுங்கள். எழுதலாமா? எண்ணு பெயர்கள் எழுதுங்க பார்ப்போம். 1 கண்டுபிடிங்க பார்ப்போம். நல்ல எக்ஸசைஸ். 1 2 1க்கு மேற்பட்ட எழுத்து வந்துருச்சுன்னா நம்ம கவலையே பட வேணாம். அது வந்து என்னது? அந்த வல்லின எழுத்தாக இருந்தாக்கா கட்டாயம் என்னது? அது குற்றியலுகரம் தான். 2 3
4 5 6 6மே என்னது நெடில் தொடர், அதுவும் அதுதான். 7 நெடில் தொடர் தான், அதுவும் இதுதான். 8 9 10 எல்லாமே என்னது குற்றியல் உகரம் தான். 11 12 20 எண்ணு பெயர்கள். அதுக்கு பேர் என்னது? எண்ணு பெயர்கள். எண்ணு பெயர்கள் எல்லாமே என்னது? குற்றியல் உகரமாக தான் இருக்கிறது. குற்றியல் உகர எண்ணு பெயர்களை குற்றியல் உகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்த சொல்கிறான். என்ன வகை அப்படின்ட்டு குற்றியல் உகரத்தில் பார்த்தோம்ல வகை 6 வகை, அதில் எந்த வகைன்னு இதை வகைப்படுத்த சொல்கிறான். சரியா? இது என்னது? இது இன்னுங்கிறது என்னது? மெய் எழுத்து. மெல்லினமா இடையினமா? மெல்லினம். மெல்லின அதாவது மென் தொடர் குற்றியலுகரம். இது அதுவும் மென் தொடர். மென் தொடர் குற்றியலுகரம். இது மென் தொடர், இது மென் தொடர், இது மென் தொடர். மென் தொடர் தானே. இது நெடில் தொடர், இது நெடில் தொடர், இது மென் தொடர். இட்டு மென் தொடரா? வன் தொடர். இது வன் தொடர். பது இப்பு கூட்டல் ஆ. பா இப்பு கூட்டல் ஆ. உயிர் தொடர். அதுக்கு பேர் உயிர் தொடர். உயிர் தாங்க, உயிர் எழுத்து தானே வருது. நீங்கள் தானே கேட்டீங்க அப்போவே. எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். 9 உயிர் தொடர். உயிர் மெய் எழுத்து. இது அவசரப்படக்கூடாது. இது இத்து வல்லின மெய் எழுத்து, அதை தொடர்ந்து வருது. அப்புறம் என்னது? வன் தொடர். 10 போட்டாச்சு. இங்கே தான் அவசரப்பட்டீங்க நீங்கள். பரவாயில்ல, விடுங்க, பார்த்துக்கலாம். புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். ஆமாம். அடுத்து என்ன சொல்லியிருக்கானுங்க? குற்றியலுகர எண்ணு பெயர்களில் மாத்திரை அளவை கண்டுபிடிங்க. 1 1 அரை அரை. 1 1 அரை அரை. கரெக்டா? 2 அரை அரை. அரை தான் சொல்லணும் ஃபுல்லாகவே. 2 அரை அரை. ஐ புரியலாம். நெடிலா? நெடில். ஐ அவு பேர் இல்லாத நெடில். சரியா? பேர் இல்லாத நெடில். மற்ற 10 இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பேர் இருக்கும். ஒன்று வந்து என்னது? குறியில், இன்னொன்று நெடில். சரியா? ரைட். 5 நெடில். 2 அரை அரை. 2 அரை. 2 அரை. 2 அரை அரை. சரி. 1 சரி. 8 9 1 அரை அரை. 1 அரை 1 அரை. ஆமாவா? 1 அரை 1 அரை. 1 அரை 10 அரை. அவ்வளோதாங்க. பிரிக்க தெரியாதா? அவ்வளோ ரீசன் பண்ண வேலை முடிஞ்சு போச்சு. குசுடு துபுரு ஆகிய குற்றியலுகரத்தை இறுதியாக கொண்ட ஈரெழுத்து சொற்களை திரட்டுக. குசுடு ஈரெழுத்து சொல்லு திரட்ட சொல்கிறான். ஓகேவா? ரைட். பார்த்து ஃபஸ்ட்லேருந்து வந்தால் தான் புரியும், நடுவில் வந்தால் புரியாது. இந்த எழுத்தெல்லாம் இதில் பிரித்து எழுத சொல்கிறான். 6 என்னது? நெடில் தொடர். 6 எக்கு ஆயுதத்தொடர். கரும்பு மென் தொடரா வன் தொடரா இடைத்தொடரா? வன் தொடர் கிடையாது. கசட தபர ஞ நம்மன.
மென் தொடர். ஞான என்னது? மென் தொடர். கரும்பு. விறகு. இரு கூட்டல் ஆ. வன்தொடரா? உயிர் தொடர். ஆ உயிர் தொடர். திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறீங்க. உயிர் தொடர். அங்கே இந்த மாதிரி உயிர் மெய் எழுத்து வந்தாவே அங்கே போயிடணும். நீ மெய் எழுத்து வந்தால் தான் வன் தொடரா மென் தொடரா எழுத்து தொடரான்னு பார்க்கணும். உயிர் மெய்னாக்கா அங்கே போயிடணும், உயிர் தொடருக்கு போயிடணும். உயிர் மெய்யில் பின்னாடி உயிர் எழுத்து தான் வரும். அதை தொடர்ந்து தான் அது வரும். எது வரும்? அந்த குற்றியல் உகரம் வரும். எப்படிலாம் யோசிச்சிருக்கானுங்க பாருங்கள் நம்ம ஆளுங்க. உலக்கு. இப்போ மெய் எழுத்து. அப்போ தான் இந்த 3ல் எது வருதுன்னு பார்க்கணும். வன் தொடர். கசடை தவிர தானே உலக்கு. புரியுதா? எதை தொடர்ந்து குற்றியல் உகரம் வருது அதுதான் மேட்ரு. அப்போ அதுக்கு முன்னாடி எழுத்து தொட்டுட்டு பிடிச்சிக்கணும். அதை தான் பிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அங்கே தான் யோசிக்கணும். புள்ளி வச்சதாக இருந்தால் இந்த 3ல் பாருங்கள். சரியா? உயிர் மெய்யா எழுத்தாக இருந்தால் என்ன பண்ணணும்? இங்கே தான் வந்துடணும். கண்ணை மூடிட்டு இங்கே வந்து போட்டுடணும். உயிர் மெய்யாக இருந்தால் ஆயுத எழுத்து தெரியும். இது நெடில் தொடர். அதாவது ஓரெழுத்து தனி நெடில் மட்டும் வந்துச்சுன்னா இங்கே போட்ட வேண்டியதுதான். ஓகேவா? ரைட், வேலை முடிஞ்சு. 8 புள்ளி வச்சுருக்கு. அப்போ எங்கே வரணும்? இங்கே. 8. உலக்கு எங்கே வரணும்? இங்கே வரணும். 8 புள்ளி வச்சுருக்கு. வன் தொடர். புள்ளி வச்சுருந்தா மட்டும்தான் எங்கே வரணும்? இந்த 3க்கு வரணும். மற்றதெல்லாம் தெரியும் உனக்கு பார்த்தோன்னு. புள்ளி வைக்கலைன்னா இது தான். புள்ளி வைக்காமல் 2 எழுத்து உயிர் மெய் அதாவது நெடியில் இருந்தால் இங்கே வந்துடு. வேலை முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? ரைட். 8 புள்ளி வச்சிருக்கு. கசடா தவிர 8. ஒரு தடவை ரீகால் பண்ணினா போதும். அவ்வளோதான். தமிழ் எல்லா சப்ஜெக்டும் அப்படியே தான் பார்த்துக்கோங்க. 7 நெடில் தனி நெடில் தொடர்ந்து வருது. தனி நெடிலே தொடர்ந்து வருது. ஒன்றுக்கு மேற்பட்ட நெடியில் வந்துச்சுன்னா அது இங்கே வந்துடும். இது 2ல் ஏதாவது ஒன்று வந்துடும். பந்து. ஞான நமன. ஞான நமன. யாரல்ல வளல. இங்கே தான் மென் தொடர் தான். பந்து. காசு. என்ன இடைத்தொடர் ஒன்று கூட இல்லை? இடைத்தொடர் ஒன்று கூட இல்லை தானே? கொய்து. யாரெல்லாம் வரல வந்துருச்சு பாப்பா தான் சொன்னோம். கொய்து. பொருந்தாத சொல்லை எடு. ஏன்? இதுதான். இது மட்டும்தான் குற்றியல் உகரம். நெடில் தொடர் கிடையாது. பஸ் இருக்குல்ல, அது வந்து என்னது? குறில் தொடர். குறில் தொடர். குறில் தனித்து வந்து தனி குறிலை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் இருக்கு இல்லையா? வல்லின உகரம். அது ஒரு மாத்திரை அளவு தான் ஒலிக்குன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? புரியுதானு? நெடில் தனி நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய வல்லின உகரம் மட்டும்தான் என்னது? குற்றியல் உகரம். இதெல்லாம் முற்றியல் உகரம். இது வந்து என்னது? குறில் தொடர். குறில் எழுத்தை தொடர்ந்து வருகிறது. அது தனி குறில் தொடர். பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? விஷ்ணு புரியுதா? அடுத்தது பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. பஞ்சு. ஏன்? ஒற்றெழுத்து வருது. இது வந்து ஞான நமன மெல்லினம். மற்ற 3 வல்லினம். பஞ்சு. அவ்வளோதாங்க. 6. மற்ற 3மே என்னது? முற்றியலுகுரம். இது மட்டும்தான் குற்றியலுகுரம். 2 எழுத்து வந்து வரக்கூடிய சொற்களில் தனி நெடிலை தொடர்ந்து வருவது மட்டும்தான் குற்றியலுகுரம். தனி குறியிலை தொடர்ந்து வந்தால் குற்றியலுகுரம் கிடையாது.
அது வல்லின உகரமாக இருந்தாலும் சரி. சரியா? வல்லின உகரம்னா என்னது? குசுடு துபுரு. சொல்லுங்க. அடுத்தது ஆறு, மாசு, பாகு, அது. இது நெடில் தொடர் குற்றியல் உகரம். இது முற்றியல் உகரம். இது முற்றியல் உகரம். அது முழுமையாக தான் ஒலிக்கும். அரசு, எய்து, மூழ்கு, மார்பு. என்னது இது? மூணு என்னது? ஒற்றெழுத்தை தொடர்ந்து வரக்கூடியவை. எரல வளல, எரல வள. மெல்லின மென் தொடர் குற்றியல் உகரம். கரெக்டா? இது என்னது? உயிர் தொடர் குற்றியல் உகரம். உயிர் தொடர். இரு கூட்டலா, இரு கூட்டலா. புள்ளி வைக்கலண்ணா, புள்ளி வச்சாதான் நீ போகணும். மண் தொடரா, மென் தொடரா, இடைத்தொடரான்னு. புள்ளி வைக்கல, உயிர் மெய் இருந்தாக்கா அதுக்குள்ளே என்ன இருக்குது? உயிர் எழுத்து இருக்குது. அப்போ உயிர் தொடருக்கு போயிடணும். சரியா? அடுத்தது பண்பு, மஞ்சு, கண்டு, எக்கு. எக்கு இது என்னது? ஆயுத தொடர். மற்றதெல்லாம் மென் தொடர். ஞான ஞமன. ரைட், ஓகே. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. குற்றியலுகரம், குற்றியலுகரம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக பண்ணிடலாம். குற்றியலுகரம் என்ன சொல்லை பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல், குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். ரூ மாற்றி பண்ணுமா? எந்த ரூ? நான் அங்கே இங்கே இந்த ரூ போட்டிருக்கு, நான் இங்கே போட்டிருக்கேன். யாருமே சொல்ல பாரு. அடுத்தது குறுமை கூட்டல் இயல் கூட்டல். சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். இகரம்னா என்ன? ஈ. சரியா? இதில் ஈ மட்டும்தான் குன்றி ஒலிக்கும். இகரத்தில் இகர வரிசைக்கெல்லாம் நம்ம போக தேவையில்லை. சரியா? ஈ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் என்ன உகர வரிசையில் வல்லின எழுத்துக்கள் மட்டும். எது வல்லின எழுத்துக்கள்? 6. வல்லின உகரங்கள் எதுன்னு கேட்கலாம். கு, சு, டு, து, உ, ரு. அவ்வளோதாங்க.